அவருடைய தான் நான் எட்ட முடியாது, அது இமயமலை. நான் சாதாரண மடு. ஆனால் சார் நீங்கள் பேசுகிறப்ப கூட அந்த அவருடைய சாயல் வருது, அந்த பேசுகிற குரலில், அந்த மாடுலேஷனில் கூட அவருடைய குரலை கேட்க முடியுதே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி தான் பேசுகிறேன்னு சொல்லி நான் சாதாரணமாக அப்படி தான் பேசுகிறேன். கேட்டு அந்த மாதிரி இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து என்னமோ ஆண்டவன் போட்ட பிச்சை எனக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இப்படி வந்து நீங்கள் பேச பேச எனக்கு இல்லையா அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் கேட்கணுன்ற ஆசை வருது. முதல் மரியாதையில் வேற ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? யார் உள்ள ஓட்டல உள்ள வாங்க. நீச்சல் தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? ஆளே பார்க்க முடியலையே. ஆட்டிப்டி போயிருந்தேன், ஒரு விவகாரமா பைசல் பண்ணிட்டு வந்தேன். ஊரில் நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது போலையே. என்ன விஷயம்? ஏன் அப்படி பார்க்குறவ? நான் உன்னை கேட்டால் செய்வீங்களா? என்ன செய்யணும்? சஞ்சீவ மலையை கொண்டாடானா நான் எங்கிட்ட இருந்து கொண்டு வருது. நான் உன்னை கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன பிள்ளை கேட்க போகிறவன்? என்கிட்ட ஒரு 4 பவனம் இருக்குது, அதை கோர்க்கிறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். கீருக்கு பிள்ள கேட்டது தான் கேட்டேன், தங்க கம்பியா கேட்டிருக்க கூடாதா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் வந்து தேவர் மகன்ல இருக்கும் இல்லையா, அதை சொல்லட்டுமா? சூப்பர், வாங்க சொல்லுங்க. ஆமா, ஒத்துக்கிறேன். 200 வருஷம் பின்தங்கி போயிட்டேன். 2000 வருஷமா வேல் கம்பியும் வீச்சறிவாளையும் எடுத்துக்கிட்டு வெற்றி வேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சட்டைக்கு ஆள் ஓடும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வருஷம் நின்ன பயலுள்ள முக்காவாசி பய நம்ம வயதான். திடீர்னு அவனை வேல்கம்பும் அறிவாளையும் தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடானா எப்படி வருவான்? நீ படித்தவனாச்சே, கூட்டிக்கிட்டு வா, அங்கே கூட்டிக்கிட்டு வா. ஆனால் வருவான், மெதுவாக வருவான், மெதுவாக தான் வருவான். வித விதை சொல்கிறது அந்த டைலாக். போ, செத்துப்போ, எல்லா பிள்ளையும் ஒரு நாள் சாக வேண்டியது தான். ஆனால் சாகிறதுக்கு முன்ன யாருக்காவது மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு சேர்த்தாக்கா அந்த சாவுக்கே பெருமை. விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் உன் மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன்ப்பா. இது ஒரு பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தனுடைய கடமை. சூப்பர்.